பூக்கள் எப்போது பூ பெய்துகின்றன என்பது தேனீக்களுக்குத்தான் தெரியும். ஆனால் பூக்களில் இறைவன் இருக்கிறான் என்று தாய்மானவர் சொல்லியிருப்பது அவற்றிற்கு தெரியுமா? தெரிந்திருக்கும் என்றே தெரிகிறது. அவை பூக்களை வலம் வந்து அர்ச்சனை செய்துவிட்டு போய்விடுகின்றன. பூக்களை பறிப்பதில்லை. மேலே சொன்ன கவிதை புவியரசு அவர்களுடைய கவிதை. 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் நம்மை விட்டு அவர் மறைந்து விட்டார். 96 வயது, நிறை வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய இழப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு ஒரு மாபெரும் இழப்புத்தான். கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் கூட இது பற்றிய பதிவுகளை போட்டு அவருடைய அந்த கவிதைகளில் சில துளிகளை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். கவிஞர் புவியரசு அவர்களுடைய சொந்த ஊர் உடுமலைப்பேட்டைக்கு அருகே இருக்கின்ற லிங்கமநாயக்கன் புதூர். அவருடைய தந்தையார் பெயர் சுப்பையா. அவர்களுடைய குடும்பம் அங்கிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு வருகிறது. புவியரசனுடைய இயற்பெயர் ஜெகநாதன். தமிழ் மீது நாட்டம் கொன்றவர், பற்று கொண்டவர் ஆதலால் ஜெகநாதன் என்பது வடமொழி பெயர் என்பதால் தன்னுடைய பெயரை புவியரசு என்று மாற்றிக்கொண்டார். கோவை அரசு கல்லூரியிலே பயின்று பிறகு பேரூர் ஆதீனத்திலே வித்வான் பட்டம் பெற்றவர். 30 ஆண்டு காலமாக தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். நான் எம்ஏ படிக்கிற காலங்களில் என்னுடைய பாடத்திட்டத்தில் இவருடைய கவிதைகள் நான் படித்திருக்கிறேன். அது மட்டுமில்லை, பிற்காலத்தில் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். புவியரசை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா? கமல் அவர்களுக்கு அவர் ஒரு குரு. எந்த ஒரு கலந்துரையாடல்னாலும் கமல் அவர்கள் புவியரசு அவர்களை வரவழைத்து அவரோடு இருந்ததை பற்றி சிந்திப்பார். மருதநாயகத்திற்கு அவரும் சுஜாதா அவர்களும் ஆலோசனை தந்து முழு திரைக்கதையும் எழுதி கொடுத்திருக்கிறார் கமல் அவர்களுக்கு புவியரசு அவர்கள். அத்தோடு மட்டுமில்லை, 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஒரு முறை மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு முறை அவருடைய கவிதை தொகுப்புக்காகவும் அவர் சாகித்ய அகாடமி பெற்றிருக்கிறார். இதற்கு மேலும் இவர் ஒரு மிகச்சிறந்த நாடகக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வானொலி நாடகங்கள், மேடை நாடகங்கள், திரைக்கதை, திரைப்படத்திற்கான பாடல்கள் என்று பல்துறை வித்தகராக திகழ்ந்திருக்கிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன என்றால், நான் கோவை செல்லுகிற போதெல்லாம் பல இலக்கிய கூட்டங்களில் அவரையும் அவருடைய துணைவியார், அதாவது அவரையும் அவருடைய துணைவியார், அவர் பேர் ஜெகதாம்பாள். பாருங்க, இவர் இயற்பெயர் ஜெகநாதன், அவங்க பேர் ஜெகதாம்பாள். அவர்களை நான் 2 பேரையும் சந்திப்பேன். சந்தித்த உடனே நானும் அவரும் உடனே கமல் சார்கிட்ட பேசுகிறீங்களான்னு நான் கேட்பேன். பேசிடுவோம் அப்படிம்பாரு. நான் உடனே ஃபோன் போட்டு கொடுப்பேன். உடனே அவர் ஃபோனில் வந்த உடனே, இங்கே வா கமல் பேசுகிறாரு பாரு, இங்கே வா அப்படின்னோடனே அந்த அம்மா உடனே அவங்ககிட்ட தெலுங்கில் பேசுவாங்க கமல் சார்கிட்ட. நான் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை இவரும் தமிழில் பேசு தமிழில் பேசு அப்படின்வார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அவருடைய அந்த சிறப்பான கவிதை பணி என்ன அப்படின்னா, வானம்பாடி என்கின்ற ஒரு புது உலகத்தை தோற்றுவித்த பிதாமகர்கள் இவரும் ஒருவர். இவருடைய கவிதைகளில் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்திற்கான கருத்து இழையோடி கொண்டே இருக்கும். சிறந்த மார்க்சியவாதி, பழகுவதற்கு இனியவர், எளியவர். உரையாடுறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரியவரோட உரையாடுற மாதிரி இருக்கும். குழந்தை மனம் கொண்டவராக, தமிழை நேசிப்பவராக, தமிழுக்காக இதை தமிழ் மொழியை நம்முடைய ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்பதற்காக எவையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும் என்று மாப்போசி தலைமையில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தபோது என்று 2 முறை சிறை சென்ற பெருமையும் இவருக்கு உண்டு. தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக சிறை சென்றவர், தமிழுக்கு உழைத்தவர், தமிழ் கவிதைகளை உலகெங்கும் மொழிபெயர்த்தவர், உலகெங்கும் இருக்கின்ற கவிஞர்களுடைய அந்த எழுத்துக்களை, ஷேக்ஸ்பியர், மில்டன், அதே போல் புஷ்கின் போன்ற உலக புகழ்பெற்ற கவிஞர்களை மொழிபெயர்த்து கொடுத்தவர். கவிதை புரட்சிக்காரன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பையும் தந்திருக்கிறார். சமீபத்தில் அவருக்கு பெரிய புகழை தந்த ஒரு எழுத்து எது என்றால், மிர்தாதின் புத்தகம் என்கின்ற உலக புகழ்பெற்ற அந்த நாவலை அருமையாக தமிழிலே மொழிபெயர்த்து தந்து அதை தமிழ் மக்கள் அத்தனை பேரும் படிக்குமாறு செய்த பெருமை புவியரசு அவர்களுக்கு உண்டு. மொழிபெயர்ப்பாளராக, கவிஞராக, பேச்சாளராக, பள்ளி ஆசிரியராக, திரைக்கதை வசனகர்த்தாவாக
நாடகக்காரராக, சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கி குவித்தவராக என்று தன் வாழ்க்கையை தமிழுக்காக என்று பயணித்த ஒரு பெருமகனார் தான் நம்முடைய புவியரசு அவர்கள். புவி உள்ள அளவில் அவருடைய பெருமை எப்போதும் நிலையாக இருக்கும் தமிழைப் போல. சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த திரையுலக கலைஞர்களான இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா, இயக்குனர், கதை வசனகர்த்தா, நடிகர் திரு பாக்கியராஜ் ஆகியோருக்கு அவர்களுடைய இறுதி மரியாதையின் போது அரசு மரியாதை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். அதேபோன்று நல்ல அறிஞரும், மொழிபெயர்ப்பாளரும், சிந்தனையாளரும், தமிழுக்காக சிறை சென்றவருமான ஐயா கவிஞர் புவியரசு அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அஞ்சலியின் போது அரசு மரியாதை செய்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று.